ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. கிங் ஆஃப் கப்ஸ், King of Pentacles, okay, okay, Queen of Pentacles, Queen of Cups, okay, okay, Strength, the Devil, King of Swords, Ace of Swords, Knight of Pentacles, okay, the Moon, Ace of Cups. ஓகே, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். அப்போது அந்த பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேருக்கும் இடையில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்காரு. உங்களை விட வேறு ஒரு விஷயத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, அதாவது வேற ஒரு விஷயத்தில் அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்ககிட்ட ரீசன் சொல்லிவிட்டு உங்களை சீட்டிங் பண்ணிவிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். பட் அவர் நினச்ச மாதிரி இல்லை இப்போ. ஆனால் அவரை எதில் பெனிஃபிட் கிடைக்கும்னு நினச்சாரோ அதில் அவருக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல. ஸோ லைஃப்பில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு அவருக்கு. உங்களுக்கு லைஃப்லேயும் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கலாம். கரண்ட்லி இந்த பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். லைஃப்பில் இந்த பர்சனுக்கு நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனாக இருந்திருக்கலாம். அதோட சிம்டம்ஸ் இந்த இந்த பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த பர்சனோட ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். இந்த பர்சன் என்ன சொல்ல, ஒரு தைரியம் இல்லாத கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு போல்டு டைப் இல்லை. இவர் கொஞ்சம் பயந்த சுபாகம் உள்ளவங்க. ஸோ இந்த பர்சன் சொசைட்டி, ஃபேமிலி முன்னாடி உங்களை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அவருக்கு. ஸோ அந்த தைரியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாரு ரிலேஷன்ஷிப்பில். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தான் ஒரு பையன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க.
பட் இந்த பர்சன் வந்து அந்த அளவுக்கு தைரியம் இல்லாத பர்சனாக இருந்திருப்பார். பட் உங்களை வந்து கொஞ்சம் கண்டிஷன் எல்லாம் போட்டு உங்களை ஒரு கண்ட்ரோலாக வச்சுருப்பார். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் இல்லை அவருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய கண்டிஷன் போட்டுட்டு இருக்கார். நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கூட அவர் கொடுத்ததில்ல. இந்த பர்சன் கேட்டால் எப்போவுமே பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவார். ரீசன் சொல்லி எப்போவுமே உங்களை அவாய்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இந்த பர்சன். பட் இந்த பர்சன் மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கோவப்பட்டிருக்கலாம். அப்புறம் 2 days 3 days நீங்களாகவே திரும்ப அகைன் அந்த பர்சன்கிட்ட திரும்ப பேசுறதுக்காக ஆக்ஷன் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் ஃபீல் ஆகியிருக்கலாம். நீங்கள் இந்த பர்சனுக்கு இந்த பர்சனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. பல சிச்சுவேஷனில் இந்த பர்சனுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். பட் இந்த பர்சன் வந்து உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். எவ்வளோ விஷயங்களுக்கு இந்த பர்சனுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சனோட கண்டிஷனல் எல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பட் அவர் வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு போயிட்டார் உங்களை. இந்த பர்சன் வந்து உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு 2 பேரோட லைஃப்லையுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த பர்சன் மேலே உள்ள அந்த ட்ரஸ்ட்டு வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பர்சனை இனி அந்த பர்சனாக வந்தாலும் அவரை வந்து நீங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு மேலேருந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. கரண்ட்லி நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னா, இனி இந்த பர்சன் நான் நம்ப மாட்டேன், பட் என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதிலேருந்து நான் ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இப்போவும் இந்த பர்சனை நான் மறக்கலை, பட் நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது ஷுவராக. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர் கிடச்சிருக்கு, பவர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த ஆத்மார்த்தமாக நம்பின ஒரு டிவைன் வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கரண்ட்லி நீங்கள் வந்து அந்த பவரால் நீங்கள் வந்து மைண்ட் பீஸாக இருக்கீங்க, செல்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு ஹோப் உண்டு உங்களுக்கு. நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண பழகிட்டீங்க. அது மாதிரி யூனிவர்ஸ் மெசேஜும் அதுதான். எல்லாருமே எல்லா சிச்சுவேஷனுமே அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் ஈஸியாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு ஏமாற்றம் இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இந்த செப்பரேஷனில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாசிட்டிவ் வேல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூனிவர்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு இன்னர் வைஸ் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தோணும், இந்த பர்சன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி திரும்ப கண்டிப்பாக வருவார் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும் இன்னர் வைஸ். இந்த பர்சன் வந்து உங்களை திரும்ப பார்க்குறாரு. ஏன்னா அவரோட லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, அவர் உங்களை சீட்டிங் பண்ணார், அவரோட லைஃப்பில் வேறு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கார். ஆனால் அவர் வந்து வேறு ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணார். பட் எந்த ஆப்ஷன் போனாலுமே அவருக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லலாம். செட் ஆகலை. உங்களோட தாட்ஸ் அவருக்கு இன்னும் அதிகமாக வருது, டிஸ்டர்ப் பண்ணுது அவரை. ஸோ இந்த பர்சன் திரும்பவும் உங்களை தான் திரும்ப பார்க்குறாருன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு நீங்கள் இருக்கிறீங்க. பட் நீங்கள் வந்து கரண்ட் சிச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதோட சக்ஸஸ் தான் அவருக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க லைஃப்பில். ஸோ அது அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இப்போ இந்த பர்சன் வந்து கன்ஃபியூஸாக இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் வந்து இந்த பர்சன் ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறாரு. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த பர்சனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் பயப்படுறாரு. உங்ககிட்ட திரும்ப கம்யூனிகேட் பண்ணால் நீங்கள் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அதை அவரால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் அவர் பயப்படுறாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பார். இவர் வந்து இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். என்ன பண்ணாலுமே கொஞ்சம் பயந்து தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும்போது தான் அவங்க வந்து அவங்களே ஹீல் பண்ணுவாங்க.
ஸோ வந்து ஹாப்பியாக வச்சுருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேஸ் தான் இப்போ அவருக்கு நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அவரையே ஹாப்பியாக வச்சுருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு தெரியும் நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு வச்சுருக்கீங்க, இனிமேல் இவரை வந்து நம்ப மாட்டீங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பர்சன் மைண்டில் என்ன நினைக்கிற ஒரு உண்மையான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேட் உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டியோடு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் வந்து சேசிங் பண்ணலை. பட் யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அதுதான், நீங்கள் சேசிங் பண்ண வேண்டாம். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட அப்ரோச் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை அவர் அப்ரோச் பண்ணுவார். ஓகே, இதே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகப்போ அழுதுருந்தால் அந்த ஃபீல்ஸ் அவருக்கு வந்திருக்காது. அதை நான் நிறைய பேருக்கு சொல்கிறது அப்படி தான். ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பிரேக் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுனா திரும்ப அதை நினச்சிட்டு அழுதுட்டு பெக் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும் நீங்கள். ஏன்னா எப்படியுமே அவர் உங்களை வாட்ச் பண்ணுவார், சேசிங் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கும்போது அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும். சரியா? ஸோ நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ வந்து செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அவங்கள வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணுவார். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகே நீ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டண்ட், 2 இம்பார்ட்டண்ட், 3 important, 21 important, 10 important, 13 important, 15 important. Important numbers, importance number பார்த்துட்டோம். Important letters பார்க்கலாம். A important, U important, C important, E important, P important, W important, R important. ஓகே இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, செப்டம்பர். ஓகே இனி இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். 555ங்கிறது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கிறது. ஸோ வந்து கரண்ட்லி இந்த ரெசனேட் ஆகிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இனி இம்பார்ட்டண்ட் கலர் பார்க்கலாம். பிளாக் அண்ட் க்ரீன். ஓகே இனி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம இப்போ யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம், கடவுளை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்படி நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்காமலே நமக்கு எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்குது லைஃப்பில். ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, ஏழையான பர்சனாக இருந்தாலும் சரி, பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் வந்து இன்பமும் துன்பமும் கலந்து தான் வரும். எல்லா பர்சனுக்குமே கஷ்டம் வரும், எல்லா பர்சனுக்குமே ஹாப்பினஸும் வரும். இது கலந்து தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாலும் நன்றி சொல்லி பழகிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். கடவுள் வந்து இது வரைக்கும் நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லி பழகிட்டோன்னா நமக்கு அதிகமாக நல்லதே நடக்கும். ஓகே நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமே கர்மா தான். நம்ம வந்து முந்தின ஜென்மத்தில் செஞ்ச ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாமல் செஞ்ச ஒரு பாவமாக இருக்கலாம். ஸோ அதோட கர்மாவை நம்ம வந்து கஷ்டத்தால் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கர்மாவை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டாலே நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக வாழலாம். ஸோ கர்மாவை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னா, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களோட ஒரு பர்சன் இப்போ கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறத விட அவங்க லைஃப்பில் லாஸ்ட் வரை ரன் பண்ணதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஒரு தொழில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஃபேஸ் பண்ணுற கர்மா வந்து கம்மியாகும். ஸோ கர்மா கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.